ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வழக்கம் போல் ஒரு அமானுஷ்யமான திகில் நிறைந்த சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாகவே பார்க்க போகிறோம். சீனு அப்படிங்கிற ஒரு நபருக்கு நள்ளிரவு பயணத்தில் கல்லட்டி சாலையில் ஏற்பட்ட அமானுஷ்யமான திகில் சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாகவே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் இன்னுமே அவருக்கு மரண பயத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது. அப்படி என்னதான் ஆச்சு, ஏன் அவருக்கு இன்னுமே அந்த பயம் பின்தொடருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீனு அப்படிங்கிற நபர் கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வீட்டில் பர்சனல் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு பெருசாக வேலையெல்லாம் இருக்காது. அவரோட முதலாளியும் வெளியூருக்கு இங்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி அந்த ஊருக்குள்ளேயே தான் இருப்பாங்க. கோயிலுக்கு போகிறது, உள்ள ஷாப்பிங் போகிறது, அந்த மாதிரி மட்டும்தான் போயிட்டுருக்குறாங்க. இப்படி போயிட்டுருக்கிற டைமில் அவரோட முதலாளிக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்திருக்குது. என்ன அப்படின்னா, ஊட்டி இல்லை அப்படின்னா கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு வில்லா வாங்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்து தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் வந்து சொல்கிறாரு. சொல்லவும் அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட இருந்து ஒரு நாள் கால் வருது. ஊட்டியிலேருந்து மசினகுடி போகிற வழியில் கல்லட்டி சாலைன்னு ஒரு சாலை இருக்குது. அந்த சாலைக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு வில்லா இருக்குது. அதாவது ஒரு பெரிய வீடு, ஒரு பங்களா வீடு வந்து இருக்குது. அந்த வீடு வந்து கொஞ்சம் கம்மியான விலைக்கே வருது. உங்களால் முடிஞ்சால் வாங்கிட முடியும். நீங்கள் வாங்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரேட்டெல்லாம் உங்களுக்கு பார்த்து அனுசரிச்சு பேசுகிறேன் அப்படின்னு அந்த நபர் சொல்கிறாரு. இதுக்கப்புறமா அவரும் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோலாம் அனுப்புகிறாரு. பார்த்தோன்னே அவங்களுக்கும் பிடிச்சிருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லாவையும் வாங்கிடுறாங்க. இப்படி வாங்கினதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 வருஷம் ஆயிடுது. 2 வருஷம் கழித்து அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அது வரைக்கும் வந்து அந்த நண்பர்கிட்டயே அந்த வீட்டை வந்து பராமரிக்கிற வேலையை இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் ஒரு டைம் கூட போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறாங்க. இவங்க வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேட்லேயே இந்த பிஸ்னஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இதுலேயே போட்டதுனால மந்த்லி 1 டைம் இல்லை அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது அந்த வில்லால போய் ஒரு வாரம் தங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டைம் போயிருக்கிறாங்க. போகும்போதே ஊட்டியில் இருக்கிற ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போயிடுவாங்களாமா. சாப்பிட்டு அங்கே கல்லட்டி சாலையில் இருக்கிற அவங்க பங்களாக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் நல்லா ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிற இடமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து கோயம்புத்தூர் வந்துடுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கிற டைம்ல ஒரு 2 வருஷம் கழிச்சு 3ஆவது வருஷம், முன்னாடி வந்து மாசம் இப்படி போயிட்டு இருந்தவங்க இப்போ மாசம் போக முடியல. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கேப்பே ஆயிடுது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பசங்களா இருக்கிறாங்க. பசங்க வந்து 2 பசங்களாமா. 2 பசங்களுமே வந்து வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆனதுக்கு அப்புறமா அம்மா அப்பா இவங்க 2 பேரும் தான் இருக்கிறாங்க. சீனுவோட ஓனரோட ஒய்ஃபும் மட்டும் தான் இங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் மட்டும் கொஞ்சம் அந்த மைண்ட் ரிலீஃபுக்காக அந்த பங்களாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு அப்புறமா போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா சீனுவும் அவரோட வீட்டில் போயிட்டு வராமல் ஒரு வாரம் கழிச்சு தான் வருவேன்னு அவங்க வீட்லேயும் சொல்லிட்டு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி ஆயிடுது. 7 மணி தான் கோயம்புத்தூரில் அந்த ஓனரோட வீட்டிலேருந்து சொகுசு காரில் கிளம்புறாங்க. அந்த மாதிரி ஏரியாவில் வந்து செடான் கார்லாம் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் சிரமமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற சொகுசு கார்லேயே வந்து ஒரு எஸ்யூவி கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஊட்டி போகும்போதே வந்து ஒரு 10 மணி ஆயிடுது. 10 மணிக்கு போய் அந்த ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டு கல்லட்டி சாலையில் இருக்கிற அவங்க பங்களாக்கு போகலான்னு சொல்லி போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து இவங்க போகிற வழியில் ஒரு வண்டி 2 வண்டியாவது வரும். ஆனால் இன்னைக்கு ஒரு வண்டிகள் கூட ஆப்போசிட்லேருந்து வரல. ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும்தான் இவங்க கல்லட்டி சாலையில் கீழே இறங்கும் போது ஃபர்ஸ்ட் பெண்ட்ல மேலே ஏறி இருக்குது. இவங்க வழி விட்டுருக்குறாங்க. சீனுக்கு வந்து முன்னாடி மலைப்பாதைகள்லாம் வந்து லாரி ஓட்டிக்கிறாராமா. லாரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய காருங்க இதெல்லாம் ஓட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து சீனும் இவங்க கிட்ட வந்து சேர்ந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா இவங்க கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவங்க குடும்பத்தில் ஒரு நபராக தான் வந்து சீனுவை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பசுமையை வந்து நல்லா ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கருப்பான உருவம் மேலே வரவும் இவங்களுக்கெல்லாம் பயமாயிருது. என்னன்னு பார்த்தா யானை. பெரிய தந்தத்தை வச்சுட்டு அவ்வளோ பெரிய யானை தன்னோட காருக்கு முன்னாடி வரதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. இதுக்கப்புறமா சீனுவும் வண்டியோட லைட்டு இன்ஜினை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக கோர சொல்கிறாரு. அவங்களும் அமைதியாகவே கோர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமா அந்த யானை இவங்களையே பார்க்குது. வெச்சக்கண்ணு வாங்காமல் நகராமல் இவங்களையே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நகர்ந்து மேலே போக ஆரம்பிக்குது. இவங்க கல்லடி சாலையில் கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க. மசனகுடி போகிற வழியில் கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த யானை வந்து மேலே போக ஆரம்பிக்குது. இவங்களும் சாமி காப்பாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு பொறுமையாக கீழே போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மேலே கீழே பிளைன்ஸில் ஓட்டுற மாதிரி எல்லாம் வந்து மேலே ஹில்ஸில் ஓட்ட முடியாது. பெண்டுங்கில் வந்து ரொம்ப சின்ன பெண்டு தான். ஊட்டி ரோட்டில் கூட கொஞ்சம் வேகமாக ஓட்டிட்டு வரலாம் காருங்களை.
ஆனால் கல்லாட்டி பாதையில் வந்து அவ்வளோ வேகமாக ஓட்ட முடியாது, ரொம்பவுமே மெதுவாக தான் ஓட்ட முடியும். ரொம்பவுமே மெதுவாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கிறாங்க, எந்த வண்டிகளுமே இல்லை. ஏன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணிக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ கூட ஒரு வண்டி 2 வண்டியாவது ஆப்போசிட்டில் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு வண்டி கூட வரல. இதை பார்க்க இவங்களுக்கும் வந்து கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது. சரின்னு விட்டுடுறாங்க, இது பெருசாக எடுத்துக்கல. சீனுவோட முதலாளியம்மா தூங்கிடுறாங்க. சீனுவும் அப்படியே பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறாரு. அப்படி வண்டி ஓட்டும்போது ஒரு பெண்டு, ரொம்ப சின்ன பெண்டு, அந்த பெண்டில் வந்து வண்டி திரும்பினோடனே டக்குன்னு அந்த வண்டிக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து நின்றுடுறாரு. சீனுவும் சடன் பிரேக் போட்டுடுறாரு. சடன் பிரேக் போட்டோடனே தூங்கிட்டு இருந்த அந்த அம்மாவும் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு என்னப்பா ஆச்சுன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, யாரோ வந்து நிற்கிறாங்க முன்னாடி அப்படின்னு சீனு சொல்கிறாரு. அந்த கருகும்முன்னு இருக்கிற இருட்டில் இவங்களோட வண்டியோட வெளிச்சம் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த பாதையில் பெருசாக லைட்லாம் எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கிற சமயத்தில் சீனுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இந்த டைமில் வந்து யாருமே வண்டி வந்து குறுக்காட்ட மாட்டாங்க. யார் இது இந்த நேரத்தில் வண்டியை குறுக்காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சீனுக்கும் கொஞ்சம் டவுட். சீனு வந்து வண்டியை விட்டு கீழே இறங்கவே இல்லை. அந்த நபரும் வந்து எதுவும் பேசவே இல்லை, இந்த வண்டியை பார்த்துட்டே நிற்கிறாரு. சீனுவும் ஹார்ன் அடிக்கிறாரு, அந்த நபர் நகர மாட்டிக்கிறாரு. ரொம்ப குளிரும் வேற. சீனுவும் பொறுமையாக வண்டியை விட்டு கீழே இறங்கலான்னு பார்க்குறாரு. அவரோட ஓனர் வந்து இருப்பா, அந்த ஆள் வந்து யாருன்னே தெரியல, நீ ஏன் கீழே இறங்குற அப்படின்னு சொல்லி சீனுக்கிட்ட கேட்குறாரு. இல்லைங்க, நான் ஹார்னும் அடிச்சு பார்த்துட்டேன், அந்த ஆள் வந்து நகர மாட்டிக்கிறாரு, நான் கீழே இறங்கி அந்த ஆள் நகர சொல்லிட்டு நான் வந்து வண்டி எடுக்கிறேன் அப்படின்ட்டு சீனு வந்து கீழே இறங்குறாரு. சீனு கீழே இறங்கும்போது அவர் கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆள் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கிற மாதிரியே தெரியுது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாரு. நம்பி இந்த ஆள்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே நின்றுக்கிறாரு. சீனுக்கு வந்து வெளியவே நிற்க முடியல, அவ்வளோ குளிர். ஆனால் அந்த நபர் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுருக்காரு. இதுக்கப்புறமா பொறுமையாக போய் சீனு, யாருங்க நீங்கள் டக்குன்னு வண்டிக்கு முன்னாடி வந்து நின்றுட்டீங்க, நான் டக்குன்னு பிரேக் பிடிக்காம விட்டுருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அதுக்கு அந்த நபர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இதுக்கப்புறமா சீனுக்கும் எதுவும் புரியல. ஏங்க கொஞ்சம் தள்ளிட்டீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சீனு பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லைப்பா கொஞ்சம் தூரத்தில் என்னோட வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் அங்கே விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் யாருன்னே தெரியலையேங்க, நான் இந்நேரத்தில் உங்களை எப்படி நான் கூப்பிட்டு போகிறது, வண்டியில் வேற ஆள் இருக்கிறாங்க, கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நபர் வந்து ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. சீனுக்கு வந்து கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது. இன்னொரு டவுட்டும் வேற. ஏன் அப்படின்னா ஊட்டியிலலாம் பெருசாக அந்த மாதிரி வழிப்பறி கும்பலெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால யோசனையிலேயே இருக்கிறாரு. இதுக்கப்புறமா ஓனர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலான்னு ஓனர்கிட்ட போய் கேட்குறாரு. அவரோட வண்டி வந்து கீழே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா, கீழே கூட்டிகிட்டு போய் விட சொல்கிறாரு அப்படின்னு அந்த ஓனர்கிட்ட கேட்கவும், பாவம் இந்த நேரத்தில் இவ்வளோ குளிரில் வேறு நின்றுருக்கிறாரு, வேறு வண்டிங்களும் வேறு ஆப்போசிட்டில் வரல, பாவம் இந்த நேரத்தில் அவர் எப்படி தனியாக விட்டுட்டு போகிறது, வண்டியில் வந்து ஏற சொல்லி நம்ம போகும்போது விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சீனோட முதலாளி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு சீனுவும் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த ஆள்கிட்ட போய் சொல்கிறாரு. அந்த ஆளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களோட வண்டியில் ஏறிக்கிறாரு. இப்போது முன்னாடி சீட்டில் உட்காந்துருந்தா அவங்களோட முதலாளி மாறி பின்னாடி சீட்டில் அவங்க ஒய்ஃப் கிட்ட உட்காந்துக்கிறாரு. அந்த நபர் முன்னாடி உட்காந்துக்கிறாரு. இதுக்கப்புறமா சீனுவும் அப்படியே வண்டியை கொஞ்சம் பொறுமையாக நகர்த்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த வண்டியும் அந்த கருக்கும்முன்னு இருக்கிற இருட்டில் தன்னந்தனியாக பயணிச்சு போயிட்டுருக்குது. அப்படி போக போக இவங்க வழியில் நிறைய காட்டு எருமைகள், அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஒரு யானை நடந்து போகிறதெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பெண்டு தாண்டி கீழே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜீப்பு கரெக்டாக ஒரு பெண்டில் இடிச்சு நின்றுட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் கட் பண்ணுறாரு சீனு. டக்குன்னு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த அந்த நபர், இங்கேயே வண்டி நிப்பாட்டுங்க, இதை என் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் கீழே இறங்கிடுறாரு. கீழே இறங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த நேரத்தில் எப்படிங்க வண்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைங்க நானே மெக்கானிக் தான், நானே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த நபரும் போயிடுறாரு. சீனுவும் அந்த பெண்டு திரும்பும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டே அப்படியே பெண்டு திரும்பி அப்படியே போயிட்டு இருக்காரு. அவங்களும் அவங்களோட பங்களாக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஒரு 10-11 மணி அளவில் ஊட்டி வரைக்கும் போகலாம், போயிட்டு சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பிட்டு கரெக்டாக அந்த ஜீப் நின்று தான் அந்த பெண்டுக்கு வரும்போது நிறைய போலீஸு, அதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாமே நின்றுட்டுருக்குறாங்க. அப்படி அவங்க பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜீப் வந்து நேற்று நின்றுருந்த மாதிரி அப்படியே தான் நின்றுட்டுருக்குது. உள்ளே பார்த்தா அந்த நபரெல்லாம் யாருமே இல்லை. ஜீப்பை பார்த்தபடியே அப்படியே அவங்களோட வண்டி மேலே ஏற ஆரம்பிக்குது. செலவுகள் எல்லாமே வாங்கிட்டு கீழே வந்துட்டுருக்குறாங்க. கீழே வந்துட்டு இருக்கும்போது ஒரு டோ பண்ணுற வண்டி அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு இருக்குது. எடுக்கும்போது டக்குன்னு சீனு என்ன நினச்சாருன்னு தெரியல, வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு, இருங்க சார் நான் என்னாச்சுன்னு சொல்லி போய் கேட்டு வரேன் அப்படின்னு கேட்க போகிறாரு. என்னாச்சு, காலையில் இவ்வளோ போலீஸு பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்துருந்தாங்க, இப்போ நீங்களே டோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நேற்று நைட்டு அவர் ஊட்டியிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அவரோட வண்டி அவருடைய கட்டுப்பாட்டை இழந்து அந்த பெண்டில் போய் இடிச்சு நின்றுச்சு.
இதுக்கப்புறமா அவரும் ரொம்ப போராடி இருக்கிறாரு, அவரால் முடியல. இதுக்கப்புறமா நாங்களும் ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து அவர் எடுத்துகிட்டு போகிற வழியிலேயே அவரும் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத இவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். இதை கேட்டோடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. சீனுக்கு வந்து வாயே வரமாட்டேங்குது பேசுறதுக்கு. சீனு அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறார். இதுக்கப்புறம் சரி ஓகேங்க பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் சீனுக்கும் அப்படியே மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிடுது. வண்டிக்குள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறமா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்ஸ் 2 பேருமே கேட்குறாங்க. சீனு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைம்மா நேற்று வந்து நம்ம கூட ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு வந்தார்ல அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லுப்பா என்ன அதான் நேற்று இறக்கி விட்டுட்டோம்ல அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க நேற்று இறக்கி விட்ட நபர் நேற்றே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சீனு சொன்னோன்னே இவங்க 2 பேத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக். அது எப்படிப்பா இறந்து போன ஒருத்தர் வந்து நம்ம கூட வண்டியில் லிஃப்ட் கேட்டு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சீனுக்கு ஒன்றுமே புரியல. அதுதாங்க எனக்கும் புரியல, ரொம்பவுமே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சீனு சொல்கிறாரு. அப்புறம் 3 பேத்துக்குமே ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கப்புறமா பொறுமையாக சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க. இதுக்கப்புறமா அவங்களும் சாப்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு போய் படுத்து தூங்க போயிடுறாங்க. தூங்க போனதுக்கப்புறமா நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி அளவில் சீனுக்கு வந்து சுத்தமாக தூக்கமே இல்லை. தூக்கமே இல்லாமல் இருக்கும்போது சீனு வந்து ஒரு ரூமை விட்டு ஜர்க்கின்லாம் போட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. அவரோட முதலாளி ஹாலில் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. என்னடா இவர் சம்மந்தமே இல்லாமல் ஹாலில் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு, ஏதாவது இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது சண்டையா, இவ்வளோ தைரியமான ஆள் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் போய் கேட்குறாரு. ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, அழுதுகிட்டே இருக்கிறாரு. போய் அந்த ஓனர் அம்மாவையும் எழுப்பி விட்டு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து ஏங்க இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் நார்மலாக கேட்குறாங்க. இது எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கிறாரு. நேற்று நைட்டு லிஃப்ட் கேட்டு ஏறின நபரோட வயசில் இவர் பேச ஆரம்பிக்கிறார். இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே அழுதுட்டு இருக்கிறாரு. என்ன முதலாளி ஏதோ ஒரு டைப்பை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. நான் ஒன்றும் உன்னோட முதலாளி கிடையாது, நேற்று நைட்டு உங்களை வண்டியில் லிஃப்ட் கேட்டு ஏறினேன்ல நான் தான் வந்திருக்கிறேன், என் பேர் சரவணன், இனிமேல் உன்னோட முதலாளியோட உடம்புல தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல அதிர்ச்சியூட்டும் வகையில் பல விஷயங்களை இந்த ஆன்மா சொல்ல ஆரம்பிக்குது. அப்போ தான் இவங்களுக்கு புரியுது முதலாளியோட உடம்புல பூந்து இருக்கிறது நீ நைட் லிஃப்ட் கேட்டு வந்த நபரோட ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா புது ஊரும் வேற, யார்கிட்ட என்ன பேசுறது என்ன பண்ணுறதுனால ஒன்றுமே புரியல. சரி உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கேட்டதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உடம்பு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மா சொல்லுது. அப்படியெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, என்னோட கணவரோட உடம்பு உனக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு பல ஆசைகள் இருந்தது, அதெல்லாம் நிறைவேறாமல் நான் இறந்து போயிட்டேன், எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, நான் வந்து புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு குழந்தைகள் பிறக்கும், அவங்களெல்லாம் நான் வளர்த்த போகிறேன், நான் நிறைய சொத்து சேர்த்து போகிறேன், இந்த ஆள் வந்து பெரிய பணக்காரன் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக சொத்து சேர்த்த வேண்டிய அவசியமே கிடையாது, என் பசங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, என் குடும்பம் வந்து பெருசாக வளரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வளருது. இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு வந்து ரொம்பவுமே பயமாக இருக்குது. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னே உங்களுக்கு தெரியல. நேற்று வந்து காலையில் ஊட்டிக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஊட்டிக்கு போகும்போது அங்கேருந்து சாமி கும்பிட்டு திண்ணீர் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து அந்த நபரோட நெத்தியில் வச்சு விடுறாங்க. வச்சு விட்டுனே டக்குன்னு அந்த ஆள் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அன்றைக்கி நைட்டோட நைட்டாக அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ஒருவேளை அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புகிறாங்க. அதனால அந்த இடத்துலேருந்து எல்லோரும் கிளம்புறாங்க. எப்படியும் அந்த ஓனரையும் வந்து வண்டியில் தூக்கி போட்டு அந்த ஓனர் அம்மாவும் உள்ளகம் வந்துக்கிறாங்க. சீனுவும் ரொம்ப வேகமாக அந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி ஓட்டிகிட்டு வரும்போது எந்த பெண்டில் அந்த ஜீப் ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த பெண்டில் அந்த நபரோட உருவம் நிற்கிது. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக். அந்த நபரோட உருவம் இவங்க காருக்குள்ளேயெல்லாம் போடுற மாதிரியெல்லாம் இவங்களுக்கு கற்பனையில் தோண ஆரம்பிக்குது. இதெல்லாம் தாங்கிட்டு சீனும் ரொம்ப வேகமாகவே அந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அந்த ரோட்டில் நிறைய பெண்டுங்க இருக்கிறதுனால அந்த ரோட்டில் பெருசாக வேகமாகலாம் ஓட்ட முடியாது. இருந்தாலும் வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு சீனு. அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஆன்மா அங்கங்கே போகிற வழியிலலாம் நின்று இவங்களை பயமுறுத்துறதெல்லாம் அப்படியே தாங்கி எப்படியோ சீனு கல்லட்டி சாலையிலேருந்து மேலே வந்துடுறாரு. மேலே வந்து ஊட்டியிலேருந்து அப்படியே கோயம்புத்தூர் போகலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேகமாக போயிட்டு இருக்கிறாரு. அந்த நைட் டைம் அப்படிங்கிறதுனால அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால ரொம்பவுமே வேகமாக போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்துடுறாங்க. கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறமா கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பெரிய தர்காவில் கூப்பிட்டு போய் அந்த நபரை விட்டுடுறாங்க. விட்டதுக்கப்புறமா அங்கே இருக்கிற சாமியாருங்கிட்ட அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த உள்ள இருக்கிற ஆன்மாவை வெளியிட்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆன்மா வெளியவே வரமாட்டேங்குது. பல கட்டத்துக்கு மேலே ஒரு வழியாக அந்த ஆன்மா அவரோட உடம்பு விட்டு வெளியே வந்து பேச ஆரம்பிக்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, சேம் வந்து சீனுட்டியும் அவங்களோட ஓனரம்மாட்டையும் சொன்னதை தான் சொல்லுது. நான் வந்து இந்த உடம்புலேருந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு நிறைய குழந்தைகள்லாம் பிறக்கும், அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து
ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளமாக கத்த ஆரம்பிக்குது, கத்தி சிரிக்க ஆரம்பிக்குது. தற்கால இருந்த ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைப்பா நீ இதை இறந்து போயிட்டீல, இன்னொருத்தரோட உடம்புல நீ எப்படி வாழ முடியும், நீ வந்து சந்தோஷமாக சொர்க்கத்துக்கு போ, இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த ஆன்மா கேட்க மாட்டேங்குது. சொல்லி பார்க்குறாரு, அதுக்கு மேலே அந்த ஆன்மா கேட்குற மாதிரியே இல்லை. ஒரு வழியாக மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த உடம்புல இருந்து அந்த ஆன்மாவை பிரித்து எடுத்துடுறாரு. பிரித்து எடுத்ததுக்கப்புறமா அந்த ஓனரும் கொஞ்சம் நார்மல் ஆயிடுறாரு. நார்மல் ஆனதுக்கப்புறமா அவங்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழிச்சு தான் அந்த ஓனர் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிறாரு, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. நல்லா உடம்போட இருந்த அந்த நபர் டக்குன்னு உடம்பு இழைச்சு ஒல்லியே ஆயிட்டாராமா. அந்த அளவுக்கு அந்த ஆன்மாவால் பாதிக்கப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவரோட மைண்டு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த வில்லாக்கே போயிருக்கிறாங்க. அது வரைக்கும் அந்த பிரச்சனைகள்னால இவங்க பயத்திலேயே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பங்களாக்கே போயிருக்கிறாங்க. கரெக்டாக அந்த நபரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண அந்த இடம் வரும்போது எல்லாமே அவங்களோட உடம்பு அப்படியே வேர்த்து விறுவிறுக்க ஆரம்பிக்குது. இப்படியே கொஞ்ச காலம் போகுது. இருந்தாலும் இன்னுமே வந்து எங்களுக்கு அந்த அதிர்ச்சி போகலை, இன்னும் எங்கள் மனசில் தான் இருக்குது. இன்னுமே அந்த சம்பவங்களை எல்லாம் நினச்சா ரொம்பவுமே பயமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை நம்ம சேனலில் பதிவிட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதில் வாய்ஸ் நோட் இல்லை அப்படின்னா சேட்டிங்கில் கூட பதிவிடலாங்க. மேலும் இன்னொரு அமானுஷ்யமான சம்பவத்தை சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கூகுள்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.